வணக்கம். நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான வேலைவாய்ப்பு பிரச்சனையை வேலைவாய்ப்பு இன்மை அந்த பிரச்சனையை தான் அடிப்படையாக கொண்டு நம்ம இதையே துவங்கணும். அதிலும் பார்த்திங்கன்னா சமூகத்தின் கடைக்கோடி மக்களான மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்பு குறித்து கொஞ்சம் முக்கியத்துவமாக கொடுத்து இந்த வேலைவாய்ப்பு இல்லாமையினால் மாற்றுத்திறனாளிகள் படும் இன்னல்களை தொகுத்து ஒரு அரசியல் பார்வையோடு கலந்து இந்த தொகுப்பை நம்ம கொண்டு போகிறோம். இதற்காக நம்ம பார்த்திங்கன்னா நிறைய மெனக்கிட்டு தான் அதை போட வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம இந்த தொகுப்பு போட்டாலும் பலருமே பார்த்துட்டு அப்படியே போகிறதுனால கிட்டத்தட்ட அது வியூஸ் வர்றதில்லை. அது என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அதை தொடர்ச்சியாக போட முடியாத ஒரு மன உளைச்சல், ஒரு சின்னதாக ஒரு இதுவாகுது. அதனால தான் அந்த தடை ஆகுது. நம்ம இவ்வளோ போடுறோம், இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் பலருமே 30 பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டத்தை தருது. சரி, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணி அதை என்ன பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த 34 பேர் தொடர்ந்து அதை பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுது, சரி அப்போ அந்த 30 பேருக்காவது தேவைப்படுது இல்லை, அப்போ அதுக்காவது பேசணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மறுபடியும் நம்ம நிறைய இதெல்லாம் எடுத்து நிறைய யோசித்து என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிளான் பண்ணுறோம். சரி, இப்போது இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை சார்ந்து நம்ம இதுக்குள்ளே வரலாம். இப்போ என்னென்னா, கடந்த ஆட்சிகளில் எப்படியெல்லாம் அரசியல் ரீதியாக நம்மளை புறந்தள்ளப்பட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அதை பார்க்குறோம். மாற்றுத்திறனாளிகள் அரசியல் ரீதியாக எப்படி புறந்தள்ளப்பட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய திட்டங்கள் அரசியல் தலைவர்கள் தங்களுக்கான வாக்குகளை மக்களிடத்திலிருந்து வாங்குவதற்காக பல திட்டங்களை அவங்க போடுறாங்க. அந்த திட்டங்கள் வாயிலாக நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த திட்டங்களில் கொடுக்குற முக்கியத்துவத்துக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கான முக்கியத்துவம் தரப்படுதான்னா அது 99% இல்லைன்ற மாதிரி தான் நமக்கு கேள்வி வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆட்சி காலங்களில் வேலை வாய்ப்புகளை விற்பனை செய்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். விற்பனை செய்தது வரைக்கும், அப்புறம் அந்த தேர்வுகளை உதாசீனப்படுத்தின வரைக்கும், குரூப் 1 தேர்வு பல பேர் அதை சின்ன அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேருக்கான தேவை இருக்கிற இடத்துல 30,000-40,000 பேர் படித்து மன உளைச்சலோடு காத்திருக்கிற மக்களினுடைய மன உளைச்சலை புரிஞ்சு கொள்ளாத அளவுக்கு தான் இந்த அரசுகள் செயல்பட்டு இருந்தது. சரி, அப்படிப்பட்ட மக்களுடைய வழிகளையே புரிஞ்சு கொள்ளாத போது மாற்றுத்திறனாளிகளினுடைய வழிகள் எப்படி புரியும்? இப்போ என்னுடைய இதே எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு அம்மா தம்பி இருக்காங்க. தம்பி நல்லா வசதியான ஒரு இடத்துல தான் இருக்காப்புல. ஆனால் இருந்தாலும் அவருக்கு அந்த வசதி பத்தாத ஒரு சூழலில் அவர் என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு மேலும் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு கிரவுண்டு இடம் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த இடத்த என்ன பண்ணுறாரு தம்பி, தனக்கு தேவை அது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பிளான் பண்ணி என்னென்னவோ அவர் எப்பயுமே இப்போ நான் பேசுகிற அளவுக்குன்னா அவர் எவ்வளோ திறமையாக இருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை பக்கவாக என்கிட்ட ஒரு கோவத்தை கலர்ற மாதிரி அது அப்படியே அவர் தானே எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் என்ன பண்ணுறாருன்னா, அதை மொத்தமாக எடுத்துக்கிட்டு எனக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல, அதாவது மெயின் ரோட்டில் போகிற வழியில் இருக்கிற இடத்த, ஒரு கிரவுண்ட் இடத்த அதை அவர் எடுத்துக்கிறாரு. மொத்தமாக அம்மாவை வச்சுக்கிட்டு, அம்மாவுக்கு நான் சொன்னேன் இல்லையா, முன்ன சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வருவாய் குறைவாக இருக்கிறதுனால வயதான பெற்றோர்களை பராமரிக்க முடியாத ஒரு சூழலும் இருப்பதனால நம்முடைய வாழ்வாதாரமே இங்கே வழிகள் நிறைந்து இருப்பதனால நம்ம என்ன செய்கிறோம், அவங்களை கொஞ்சம் அப்படி கண்டுக்காமல் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, இவன் நம்ம சுத்தமாக பார்க்கல, அதனால நமக்கு இவன் இது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, புறந்தள்ளிடுறாங்க, நம்மளை அப்படியே விட்டுறாங்க. அம்மா அப்படி விட்ட ஒரு காரணத்தினால தம்பி என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. பண்ணிட்டு தனக்கு தேவைங்கிற அந்த இடத்த அபகரித்து அம்மாவண்ட நான் இல்லாமையே, அப்பா வாங்கின இடத்த நான் இல்லாமையே அவர் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாரு. 2 துண்டா போட்டு, அதாவது ஒரு கிரவுண்டை 2ஆ போட்டு அவர் எனக்குன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஊரில் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அதையும் அவரே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறார். அப்போ எவ்வளோ திறமையாக இருப்பாங்க பாருங்களேன் மக்கள். அதாவது நம்ம கூட உடன் பிறந்தவர்களே உடன் பிறந்தவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்மளை போல மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த சூழலில் இப்படி உறவுகளே நமக்கு உற்ற உறவுகளே நம்மளை புறந்தள்ளி பார்க்குற இந்த சூழலை நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற விஷயம் இந்த அரசுகளுக்கும் பொது மனிதர், அதாவது நான் பொது சிந்தனை கொண்டவன், நான் பொது மனிதன், நான் அரசியல் தலைவன்
அரசியல் தலைவர்னு சொன்னாலே அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கணும். அந்த சிந்தனையே வந்து இங்க இல்லாம மேம்போக்காக ஒரு தலைவர் வரும்போதுதான் இங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் வந்து பிரச்சனையாவே பெருசா நீளுது. அப்போ இந்த மக்களினுடைய வழிகளை புரிந்து கொள்ளாத தலைவர்களை தான் நம்ம நிறைய மக்களினுடைய வழிகளை புரிந்து கொள்ளாத தலைவர்களை தான் நம்ம பார்க்க முடியுது. அப்படி தொடர்ச்சியா பார்க்குற ஒரு காலகட்டத்துல நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், போராடுறோம், நம்ம போராட்டத்தை அவங்க வந்து உதாசீனப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துறாங்கன்னா நம்மளுடைய வழிகளை புரிந்து கொள்ளாத அளவுக்கு உதாசீனப்படுத்துறாங்க இல்லையா? நம்மளை கொண்டு போய் வெளியே இறக்கி விடுறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து போராட வந்தாலும் அவர்களுடைய உடல் உபாதைகளோட ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல் அந்த போராட்டத்தை கைவிட வேண்டியது. இவன் ஏன் போராடுறான்ற ஒரு சூழ்நிலையே புரிய மாட்டேங்குது. எத்தனையோ மனுக்கள் கொடுக்குறோம், அத்தனை மனுக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருட கடைசியிலையோ இல்லை 1 வருட கடைசியிலையோ நாங்கள் பெறப்பட்ட மனுக்கள் 15,000 மனுக்கள், அதில் வந்து இவ்வளவு மனுக்களுக்கு தீர்வு கண்டு விட்டோம், அதாவது 13,000 சில்லற மனுக்களுக்கு தீர்வு கண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கே தவிர எந்த மனு எனக்கு தெரிஞ்சு நான் கொடுத்த மனுக்கள்ல ஒரு மனுக்கள் கூட எனக்கு தீர்வு காணப்பட்டதான்னா 100% ஒரு மனுக்கு கூட தீர்வு காணப்படவில்லை. நான் இது வரைக்கும் நம்ம வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவும் என்னுடைய சொந்த பிரச்சனையின் காரணமாக நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கேன். எந்த மனுக்குமே இதுக்கு வரைக்கும் தீர்வு கண்டதே இல்லை. கடந்த 5 ஆண்டு ஆகட்டும், அதுக்கு முந்தின 5 ஆண்டு ஆகட்டும், தற்போது வரைக்குமே சொல்றோம், இப்போ வரைக்குமே நான் வந்து பெரிய மாற்றத்தை தருவேன்னு சொல்லி வந்தாங்க. நாம எல்லாருமே சேர்ந்து இப்ப இந்த மாற்றத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டாலும் கூட நாம வந்து திரும்ப திரும்ப முதல்வரை சந்திக்கணும், முதல்வருக்கு வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் புரியணும்னு சொல்லி ஏன் புரியும், எப்படி புரிய வைப்போம் நம்ம? அப்ப நம்ம வந்து என்ன செய்வோம்னா, நம்ம பார்வையற்றோர், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இலக்கியத்துல சொல்லுவாங்க, காணார் கேளார் கால் மூடப்பட்டோர் பிணி நடுக்கூற்றோர்லாம் சொல்லுவாங்க. இப்படி பல வகை சம்பந்தப்பட்ட உறவுகளால் கைவிடப்பட்டோர் அப்படின்ற மாதிரிலாம் வருது இல்லையா? இப்படி பல மனிதர்களை வந்து நம்மளோட சேர்ந்து அழைச்சிட்டு போவோம். அதாவது பார்த்தீங்கன்னா கைகள் இல்லாதவர்களுக்கு ஒரு வழியும், கண்கள் இல்லாதவர்களுக்கு ஒரு வழியும், காது இல்லாதவருக்கு ஒரு வழியும், இப்படி பலதரப்பட்ட மக்களை நம்மளோட சேர்ந்து ஒரு 6-7 பேர் போறோம்னு வைங்களேன். கிட்டத்தட்ட 21 வகையான ஊனம் இருக்கு. இந்தந்த ஊனங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்தந்த வழிகள் இருக்கிறது உடல்ல அப்படின்னு சொல்லி நாம வந்து பேசுவோம். இப்படியான ஒரு பேச்சுக்கள், ஒரு யதார்த்தமான ஒரு சூழல் வேண்டும்ன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், தலைவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஏன் தலைவர்களை சந்திக்கணும்னா, கடந்த காலங்கள்ல அப்படி இருந்துச்சு. அதாவது காமராஜர் ஆட்சி காலம்லாம் பார்த்தோம்னா எவ்வளவு அற்புதமான ஒரு காலம்னு இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? தனி மனிதனுடைய வழிகளை தன்னால் எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்ள முடியுங்கிறதுக்கெல்லாம் உதாரணமா வந்து காமராஜரை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல்ல சொல்லப்படுது. தான் கூட பயணித்த ஒரு கார் டிரைவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல, சின்ன ஆக்சிடென்ட்ல அவருக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் 2 பேரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அப்போ வந்து அவர் எங்க கண் விழிச்ச உடனே காமராஜர் வந்து கேட்குறான், எங்க அவருன்னா, இது மாதிரி அவரை பக்கத்துல வச்சிருக்கிறோம். ஏன்னா இவருக்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு, ஏன்னா இவர் முதல்வர், அவருக்கு ஒரு கவனிப்பு. அப்படி இருக்கக்கூடாது, அவரை கொண்டு வந்து என் பக்கத்திலேயே பெட்டை போடுங்க, அங்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் உடனே சொன்னதாகவும், அதை வந்து உடனே போட்டு அவருக்கும் சேர்த்து வந்து என்ன பண்றாங்க, அவருக்கும் வந்து ஒரு உயர்தர சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் நம்ம சொல்றோம். இது மட்டும் இல்லாம இது மாதிரியான பல விஷயங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட கல்விக்கு ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதி இருந்தால் மட்டும்தான் 8ஆம் வகுப்பு, அந்த கல்வி தகுதி இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஏ பியூன் வேலைக்கே வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணதாகவும், உடனே பதறி போய் அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து, ஐயா நாங்கள் இது மாதிரிலாம் வேலை செய்கிறோமே, நீங்கள் திடீர்னு இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நேரடியாக கேட்டதாகவும், அவர் இனிமே வர்றவங்களுக்கு தான் இந்த இதுன்னு சொல்லி அவர் உடனடியாக அந்த அரசாணையை மாற்றியதாகவும், இப்படி பாருங்களேன், எளிய மக்களினுடைய தலைவராய், எளிய மக்களுக்கான முதல்வராய் வாழ்ந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் வரலாறு வாழ்த்தி கொண்டே இருக்குது இல்லைங்களா? வழிநடுக வரலாறு வந்து அவருடைய புகழ்பாட பூக்களை தூவிக்கொண்டே இருக்குது. அது எவ்வளவு பெரிய விஷயம், அது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இந்த தலைவர்களுக்கு ஏன் இந்த புரிதல் இல்லை அப்படின்னா, தன்னுடைய அந்த 5 வருட அதிகாரத்திற்காக இந்த தலைவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து நம்மை போன்றவர்களை அவங்க வந்து நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு அரசியல் தளம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இருவர் மட்டுமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தளத்துல மூவர் அப்படின்றது இறங்கும் போதுதான் நம்மளுடைய வாக்கு வங்கியினுடைய சிறப்பே நமக்கு புரிஞ்சுது. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எப்படியும் நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, இது மாதிரியான திட்டங்கள், அதாவது எப்படி சொல்றது, இது வந்து தேவையா, இது சமூகத்துக்கு வந்து இந்த திட்டம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு திருப்பி ரிட்டர்ன்ஸ் தரும். இப்போ நான் வந்து படிச்சுட்டேன், படிப்பு முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், நல்ல ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போறேன். என் பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன்னா, நல்ல கல்வித்தரத்தை அவங்களுக்கு கொடுப்பேன்.
இல்லைங்களா? நல்ல கல்வித்தரத்தை கொடுப்பேன், நல்ல கல்லூரியில் சேர்ப்பேன். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து என் பசங்களை வந்து சாதாரண கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்க வச்சேன். அந்த சாதாரண கவர்மெண்ட் காலேஜில் கூட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓவிய கல்லூரின்னு வச்சுங்களேன், அதில் திறமை இருந்தால் உள்ளே போயிடலாம். நம்ம பசங்களுக்கு நாம ஓவியம்ங்கிறதுனால அந்த திறமையை வச்சு அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கம்மியான ஃபீஸ், கவர்மெண்ட் காலேஜ்லலாம் கம்மியான ஃபீஸ். இப்போ இதே கிடைக்காத ஒரு கல்லூரிக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், தனியார் கல்லூரிக்கு போகிறோம்னா, அப்போ எப்படி இருக்கும்? அந்த கல்லூரியில் அவங்க எப்படி இது பண்ணுவாங்க? அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க? அப்புறம் வந்து என்னுடைய பெரிய மகனுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எம்ஏ தொல்லியல் வந்து போடுறேன். அந்த தொல்லியல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 70,000 பேமெண்ட் சீட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் 5,000 வந்து உதவித்தொகையோட அந்த படிப்பை படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த தேர்வு அவர் எழுதினாரு, கிடைக்கல. நாம் என்ன பண்ணுறோம், 70,000 கட்டி வந்து எம்ஏ தொல்லியல் வந்து சேர்க்குறோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த 70,000க்கு நான் எங்கே போவேன்? இது வரைக்கும் நாம் வந்து 5,000, 7,000, 7,700, 10,000, 12,500, 15,000ன்னு 15 வருஷமா போராடி தான் இந்த புரிதல் இல்லாத அரசியல் தலைவர்களாண்ட, எளிய மக்களினுடைய வாழ்வாதாரம் பற்றிய புரிதல் இல்லாத அரசியல் தலைவர்களாண்ட போராடி தான் இந்த சம்பளத்தையே நம்ம இப்போ வாங்கணும் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் பாருங்களேன். இப்போ இந்த 15,000 வாங்குறதே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடமா இருக்கும்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 15,000 வச்சுக்கிட்டு நான் வந்து அரிசி பருப்பு வாங்குவேனா, கேஸ் வாங்குவேனா? ஐயா மோடி அவர்கள் வந்து எப்படி விலைவாசியெல்லாம் ஏற்றி விட்டாங்க, 300ல இருந்து 330ல இருந்து எங்கேயோ கொண்டு வந்து கேஸை விட்டுருக்காங்க. இங்கே ஒரு மாதம் கேஸ் வாங்கினா ஒரு மாதம் அரிசி வாங்க முடியல. இப்படி ஒரு வேதனையோட நாம் என்ன பண்ணுறோம், சரி இந்த பையனுக்கு எப்படியாவது பீஸை கட்டணும்னு அங்கே இங்கே வாங்கி ஒரு 40,000 ரூபா 2 தவணையாக கேட்டோம். அவங்களும் 2 தவணை வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த படிப்பை படிக்க வைக்கிறோம். இதுக்கு மேலேயும் நம்ம இவங்களை படிக்க வைக்கணுமான்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு போய் விட்டது யாரான்னா இந்த தலைவர்கள் தான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு மாபெரும் விழா எடுத்த இந்த தமிழகத்துல மேற்கொண்டு படிக்க வைக்க முடியுமான்னா இது கேள்விக்குறியா இருக்கு. அவன் என்ன செய்யறான், அவனும் மனநிலையை திறந்துடுறான். அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இதுக்கு மேல நம்ம படிச்சு என்னத்தை பண்ண போறோம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதி 12க்கு மேலேயே நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுறேன் அப்படின்ற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். ஏன்னா அப்பாவால் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு இருக்கிறதோ இதுதான். சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளா இருக்கும்போது நான் வந்து செவுத்துல வரைஞ்சிட்டு இருப்பேன். என் சின்ன பையன் சொல்லுவான், டேய் அப்பா வந்து பண்ண முடியாதுல்ல, அது வாங்கி பண்றா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா குழந்தைங்க பார்த்து பார்த்து வளர்ந்துட்டாங்க நம்ம வழிகளை. அவங்களுக்கு புரிதல் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்ற இந்த முடிவு வருவதற்கான காரணம் யாரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன் ஒருவனுக்கே அப்படின்னா ஒண்ணுமே தெரியாத கடைக்கோடியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளோட நிலைமையை நினைச்சு பார்க்கணும். அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படிலாம் சிந்திச்சுதான் இந்த வேலை வாய்ப்பு எவ்வளவு முக்கியம். அதுவும் குறிப்பா மாற்றுத்திறனாளி மொத்தமா கணக்கெடுத்து பார்த்தா 12,000 தாண்டாது. 12,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க இங்க வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை வந்து இவங்க இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த அரசுகளுமே ஒரு சின்ன ஒரு முயற்சி கூட எடுக்காத அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. தான் தோன்றித்தனமா செயல்படுவதாக மட்டும்தான் நமக்கு தோணுது இந்த அரசுகள். அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப கத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு நமக்கு. அதாவது சொல்லுவாங்க, கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி, அதாவது நீ உனக்கான அரசியலை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாயின்னு சொன்னாங்க இல்லையா? அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. நான் வெறுக்கும் அரசியல் தான் இங்க ஆளுதோ அப்படின்ற ஒரு சூழல். தற்போதைய அரசியலை நான் சொல்லவில்லை. அது இந்த நான் கடந்து வந்த இந்த 15 வருட வழிகளை பதிவு செய்வதற்காக ஐயா இப்போ இருக்கக்கூடிய நண்பர் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் தான் சொல்றேன். அவருமே கூட வந்து நான் வழிகளை உணர்ந்தவன், நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன், வரும்போது ஒவ்வொருவரும் என்னை வந்து எப்படியெல்லாம் பேசினாங்க, அத்தனையும் நான் வந்து தாண்டி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறேன்றதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் வழியை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு இதை செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த சொல்றோம். நம்ம அவங்கெல்லாம் புரிதல் இல்லாம இப்படி கைவிட்டதன் நிலை, அந்த கைவிட்டதனுடைய சூழல் இருக்கு இல்லையா, ஒரு போலியான ஒரு ஒரு விளம்பரத்திற்கான ஒரு இதை மட்டும்தான் இங்க நாம பார்க்க முடியுது. போலி தலைவர்களை தான் நாம பார்க்கிறோம். இப்போ நம்மளால அடிச்சு சொல்ல முடியும் போலி தலைவர்கள் தான். தலைவர்கள் என்ற போர்வையில் வந்து 65 வருடம் வந்து ஒருத்தர் வந்து இருக்காங்க, ஒரு அரசியல் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல என்ன சொல்றது, இளைஞர் அணி செயலாளர்ல இருந்து அமைச்சர், அப்புறம் எம்எல்ஏ, எப்படி பதவி உயர்வை பெற்று முதல்வர் ஆக்கணும். ஏன்னா 10 வருடம் தொடர்ச்சியா அவங்க வந்து வேலை வாய்ப்புக்கான கொடுத்த வாக்குறுதிகள்லாம் இருந்துச்சு இல்லையா, அது கலைஞர் கொடுத்திருந்தாரு. தன்னுடைய வாழ்நாளின் கடைசி கட்டத்துல இருந்தது. எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து அவருடைய கடைசி கட்டத்துல வந்து சிக்கினதுனால என்னவோ எங்களுக்கு அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஒரே கையெழுத்துல ஒரு 12, 13,000 பேரை பணி நிரந்தரம் செய்ததாக கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரசு ஊழியர்களுக்கு வந்து அவர் நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க.
அவரால் செஞ்ச முடிஞ்ச விஷயங்களை கூட இந்த அதுக்கப்புறம் வந்த அரசியல் தலைவர்களால் செய்ய முடியல. அதனால அவங்கள வந்து அப்படியே என்ன சொல்றது, கருவேப்பிலை குத்து மாதிரி அப்படியே தூக்கி வெளியே வைக்க வேண்டியதா போச்சு. நாமளே வந்து ஓடி போய் காலையில காத்திருந்து ஓட்டு வாக்களிச்சு அவரை தேர்ந்தெடுத்த காலம் போய் இவர் வேண்டாம் என்ற முடிவுக்கு நாம என்ன பண்ணிட்டோம், வர நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டாங்க முன்னாள் முதல்வர்கள்லாம். என்னை பொறுத்தவரை அவங்கள நாம எப்படி சொல்லணும்னா இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது மக்களினுடைய வழிகளை புரிந்து கொள்ளாத சாதாரண ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய பார்வையில அப்படிதான் தெரியுது. ஏன்னா ஊனமுற்றவன் அப்படின்றது இல்லாம, உடல் உபாதைகள் இல்லாம, என்ன, உறவுகளால் கைவிடப்பட்ட, சமூகத்தால் கைவிடப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட இந்த மக்கள் வந்து ஒரு பெண்ணை பார்த்து அவங்களோட திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழறாங்கன்னா அவங்களும் என்ன நினைப்பாங்க, சே நம்ம நல்லா இருக்கிறவனை கட்டியிருந்தா நாமளே கூட நல்லா இருந்திருப்போமே அப்படின்ற மனநிலைக்கும், நமக்கு பிறக்கிற குழந்தைகள் இதுக்கு மேல நம்ம படிக்கணுமா, அப்பா கஷ்டப்படுறாரு அப்படின்ற ஒரு மனநிலைக்கும் கொண்டு போய்விட்ட இந்த அரசியல் தலைவர்கள் நாம் இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும்? அவங்கள நான் எப்பவுமே இப்படிதான் சொல்ல முடியும். 100க்கு 100% சாதாரண தலைவர்கள். அவங்களாம் தலைவர்கள் என்ற போர்வையில் வந்த சாதாரண மனிதர்கள். அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் புரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படின்னா, அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, பெரிய புள்ளியில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமூகத்தினுடைய பெரிய புள்ளியில் இருந்து பெரிய இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு தான் நம்ம முதல்வர் அவர்கள் இன்னைக்கு விஜய் அவர்களும் இருப்பார்களோ அப்படின்ற பயம் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. எப்படின்னா, இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த போய் பார்க்க போனோம், அவ்வளவு சிரமப்பட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழல்லாம் இருந்துச்சு இல்லையா? அப்ப நாமளும் தொடர்ச்சியா மனுக்கள் கொடுக்குறோம், பார்க்க முடியலையா அப்படின்ற ஒரு பயம் நீளுகிறது. அந்த நீட்சி இல்லாமல் முதல்வர் அவர்கள் வந்து அதை முடிவுரை எழுதுவாருன்னு நாம் நினைக்கிறோம். அதனால வந்து இப்படி புறந்தள்ளப்பட்ட இந்த மக்களினுடைய வழிகளை வந்து அவர் ஒரு சின்ன ஒரு விவாதம் மாதிரி வச்சு ஒவ்வொருத்தருடைய வழிகளையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, இந்த உதவி உபகரணங்கள், அப்புறம் வந்து சாதாரண விஷயங்கள்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பை மட்டும் கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு சமூகத்துல ஒரு மரியாதை கிடைக்கும், சமூகத்துல மட்டுமின்றி குடும்ப உறவுகளாண்டையும் வந்து ஒரு கூடுதல் மதிப்பு கிடைக்கும், புறந்தள்ள மாட்டாங்க, யாருமே இப்படி ஏமாத்த மாட்டாங்க. ஏன்னா இப்ப நான் சொன்னேன் என் தம்பி ஏமாத்தினாரு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு, அதுக்கப்புறம் நான் வந்து பிரச்சனை பண்ணி அவர் என்ன பண்ணாரு, ஒதுக்குப்புறமா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய மனநிலைமை இருக்கும் பாருங்களேன். தனக்கு மட்டும் தேவை, தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும். ஏன்னா நான் அண்ணன் தம்பியா சின்ன வயசுல இருக்கிற வரைக்கும் அது வேறையா இருக்கு. தனக்கு மனைவி உறவுகள் வரும்போது அவருடைய அந்த சேஃப்டியை தான் பாக்குறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வாழ்க்கையை பார்க்கும்போது அண்ணன் என்னடா தம்பி என்னடான்ற கதையா தான் போதுங்க. அப்படி அவங்க வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக இப்படி தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரியான வேலைகளில் வந்து ஈடுபடுறாங்க. உடன் பிறந்தவர்களை கூட மனம் நோக்கடிச்சு தான் வாழற சூழல் இருக்கு. அதனால இந்த சூழல்களை எல்லாமே புரிஞ்சுக்கணும்னா நிச்சயமா வந்து ஒரு பல தரப்பட்ட வழிகளுடைய கூடிய இந்த மனிதர்களை வந்து ஒரு குழுவா உட்கார வச்சு அடிக்கடி ஐஏஎஸ் மீட்டிங்கு இப்படியெல்லாம் பேசுறாரு இல்லையாங்களா, பெரிய பெரிய அதிகாரிகளோட வந்து கலந்துரையாடலாம் பண்ணும்போது இந்த சமூகத்தினுடைய இந்த மக்கள்கிட்டையும் வந்து அவர் பேசினா மட்டும்தான் அவங்களுடைய வழிகள் வந்து புரியும். ஏன்னா அவருக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு கூட தோணுது. ஆனா நான் வந்து நம்பிக்கையா சொல்றோம். ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இங்க நடந்திருக்கு. அதை ஒரு காணொலியா நம்ம அடுத்து பார்க்கலாம் தான் இருக்கிறோம். ஏன்னா நம்பிக்கையோடு தான் நாம வந்து இந்த பதிவிடுறோம். நம்முடைய முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள், நண்பர் விஜய் அவர்கள் நிச்சயமா இதை செய்வார்னு நம்புறோம். இந்த மக்களோடு வந்து ஒரு வாய்ப்பை தந்து எங்களோடு கலந்துரையாடி எங்களுடைய வாழ்வாதார சூழலை புரிந்து கொண்டு எங்களுக்கு முதன்மையான தேவை எது என்பதை வேலை வாய்ப்பு என்பதை மட்டுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை பதிவிடுகிறேன். நன்றி.